அனைவருக்கும் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த மாலை வணக்கத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நான் நடத்தினதுல எல்லாமே வந்திருக்குதுங்க. மேக்சிமம் ஒரு 170 கேள்வி வந்திருக்குது. நான் என்னென்ன சொன்னனோ மேக்ஸில் 25 கேள்வின்னு சொன்னேன், அது 26 கேள்வி வந்திருக்குது. உங்களை சுற்றி கேட்பாங்க, உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா போன இதெல்லாம் 96 பக்கம் தான் இருக்கும். இந்த இது 126 பக்கம். இந்த புக்லெட்டை 126 பக்கம். போன குரூப் 4 96 பக்கம். பார்த்துங்க, கிட்டத்தட்ட 10 பக்கம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதனால இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இதை கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா விரிவாக கேட்டிருக்காங்க. நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, சப்ஜெக்டை புரிஞ்சு படிச்சிங்களா, இல்லை சும்மா மனப்பாடம் பண்ணீங்களா நம்ம தான் கேட்டுருக்குறாங்க. நான் நடத்தினது எல்லாமே புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான். நான் குரூப் 1 மெயின் இன்டர்வியூலையும் போயிட்டு வந்தேன். நான் இல்லை தீவிரமாக ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் நான் ஒரு நாளைக்கு 30 பக்கம் நடத்தினேன். அதாவது மெட்டீரியல்லாம் கொடுக்கறது இல்லை, கையால் தான் எழுதணும். கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், கையால் எழுதணும். அப்படி எழுதி எல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் பயிற்சி நடத்தினேன். அது எல்லாமே வந்திருக்கு. இதில் நான் போடுவேன். இப்போ கீ போட்டு தரேன். சொன்ன வேர்ச்சொல், வினைமுற்று, வினையாளம் பெயர் எல்லாமே வந்திருக்குது. சயின்ஸ்லேயும் வந்திருக்குது, ஜிகேலையும் வந்திருக்குது. குறிப்பாக மேக்ஸில் இதில் 26 கேள்வி. நான் அப்பப்போ சொல்கிறேன், குரூப் 2 மேக்ஸ்லையும் 25 கேள்வி சிலபஸில் உள்ளது, குரூப் 4 மேக்ஸில் 25 கேள்வின்னு சொன்னேன். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே ஒரு மேக்ஸ் போட்டேன். போன 2024 குரூப் 2 தேர்வில் கேட்ட அதே மேக்ஸ், அதே அசல், அதே வடிவம் அப்படியே 2025 குரூப்புகளை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். அது 8500 ஆன்சர்னு பதிவு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை பாருங்க, இதுவும் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த வருஷம் வினாத்தாள் தான் இது. இதில் பாருங்க, சுருக்குக. இந்த கேள்வி பார்த்தா கஷ்டமா தெரியும். இதுவும் நடத்தியிருக்கேன். இதுவும் நேரடி எப்படி நடத்தினேன், யூடியூப்லையும் நடத்தினேன். இந்த கேள்வி போடுவாங்க. இப்போ பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 சுருக்குக. பாருங்க, 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 ஹோல் பவர் 0. எல்லாம் கணக்கு படிங்க. 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 ஹோல் பவர் 0 இன்ட்டு 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 ஹோல் பவர் 1. கவனிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு என்னடா இவ்வளோ பெருசா இருக்குது, இது எப்படி போடுறது? இதே கணக்கு நான் நேரடி வகுப்பு நடத்திருக்கிறேன், யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன். ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் சொன்னேன். நேரடி வகுப்பு மாணவர்கள் பார்த்தாலும் நீங்க பாருங்க, யூடியூப் மாணவர்களும் பாருங்க. எனிதிங் பவர் 0 மேக்ஸ்ல ரூல்ஸ். எனிதிங், ANYTHING, எனிதிங் பவர் 0 = 1. அதே எனிதிங் டைரக்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க போன குரூப் 4ல. எனிதிங் பை 0 = இன்ஃபினிட்டி. இது மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னேன். அடிப்படை கணிதம் தெரியாதவங்க கத்துங்க. அந்த ரோல பார்த்தீங்கன்னா எனிதிங் பவர் 0, இப்போ எக்ஸ் பவர் 0 = 1, இப்போ 10 பவர் 0 = 1, இது மாதிரி வரும். இதே எக்ஸ் பை 0னா இன்ஃபினிட்டி, இங்க 10/0னா இன்ஃபினிட்டி. அப்ப எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி, எனிதிங் பவர் 1 = 1. இந்த மேத்தமெட்டிக் ரூல்ஸை வச்சு இந்த கணக்கு போடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பிராக்கெட்ல இருக்கிற இதான் எனிதிங், இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எனிதிங். அப்ப எனிதிங் பவர் 0 = 1. முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இது சுருக்க தேவையில்ல, விரிக்க தேவையில்ல, பெருக்க தேவையில்ல, கூட்ட தேவையில்ல, கழிக்க தேவையில்ல. இது எனிதிங். இந்த எனிதிங் பவர் 0 = 1. அவ்வளவுதான். அடுத்தது பெருக்கல் போட்டுங்க. பெருக்கல் போட்டீங்கன்னா இங்க பாருங்க, 4 பவர் -1 + 4 பவர் -2 + 4 பவர் -3 போட்டு ஹோல் பவர் 1. இப்ப ஒரு நம்பர், இப்ப பாருங்க, இங்க சொல்ற பாருங்க, 8 பவர் 1 = 8 தான். எந்த நம்பர் வரும்
10 பவர் 1 ஈக்குவல் டு 10 தான். தலையில் 1 போட்டால் அதே நம்பர் தான். அப்போ இதே சேம் நம்ம குழப்பத்துக்காக பவர் 1 போடுறாங்க. இந்த நம்பரை சுருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே பாருங்க, இந்த 1 அங்கே வச்சுங்க. 1 பெருக்கல் 4 பவர் -1 எப்படி எழுதலாம்னா தலைகீழாக போடலாம். தலைகீழாக போட்டால் மைனஸ் மாறும், இன்வெர்ஸ். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1/4 எப்படி எழுதலாம்னா இன்வெர்ஸாக 4 பவர் -1 எழுதலாம். இது மேத்தமெட்டிக் ரூல்ஸ். நான் நேரடியாக நடத்திருக்கிறேன், யூடியூப்ல நடத்திருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா 4 பவர் -1 ஈக்குவல் டு 1/4 அப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 பவர் -2 ஈக்குவல் டு 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 பவர் -3 ஈக்குவல் டு 1/4 கியூப். புரியுதுங்களா? இது எல்லாமே ரூல்ஸ். 1/4னா அதை முழு எண்ணா எழுதும்போது 4 பவர் -1 எழுதலாம். அதுதான் இங்கே 4 பவர் -1னா 1/4. இப்போ சுருக்குங்க பார்ப்போம். இப்போ 1 இன்ட்டு இது 1/4. இப்போ ப்ளஸ் 1/4 ஸ்கொயர்னா என்ன? 4 × 4 அதான் தெரியும் உங்களுக்கு. 4 × 4 16. நாங்கள் 16 16 ப்ளஸ் 1/4 கியூப். 4 கியூப்னா நாங்கள் 16 3 தடவை பெருக்கணும். இங்கே பாருங்க, 4 × 4 × 4 4 × 4 × 4 அப்போ நாங்கள் 16 16 64. இப்போ 1/64. சரி, இது எப்படி ஒரு முழு எண்ணு, இது பின்ன எண்ணு. இந்த பின்ன எண்ணெல்லாம் கூட்டணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுவும் சொல்லியிருக்கிறேன், யூடியூப் பதிலையும் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தொகுதி, இது பகுதி, இது தொகுதி, இது பகுதி, தொகுதி, இது பகுதி. மேலக்கட்டலாம் தொகுதி, கீழக்கட்டலாம் பகுதி. அப்போ நம்மளுக்கு இந்த பகுதி காமனாக இருந்தால் தான் ஒரு பின்னத்தை கூட்ட முடியும். நம்ம இல்லை டோட்டலாக கூட்ட முடியாது. நிறைய பதிவு பாருங்கள். அப்போ இந்த பகுதியை நம்ம காமன் பண்ணோம்னா மீசிமா, இங்கிலீஷில், தமிழில் மீசிமா, இங்கிலீஷில் எல்சிஎம். எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், 4, 16, 64. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 3 நாளே வகுப்பு பண்ணணும். அப்போ 4 எடுத்தோம்னா 1 நாங்க 4, இங்கே நாங்க 16, இங்கே 16 நாங்க 64. திரும்ப இது 4 வகுத்தோம்னா இந்த 1 நாளே போட்டுங்க. இங்கே என்ன வரும்? 1 நாங்க இங்கே நாங்க 16. இப்போ இது 4 வகுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது 1 1 1 1 ஆகிடும். அப்போ நாங்கள் 3 பெருக்கணும். எல்சிஎம்னா 3 பெருக்கணும். நாங்கள் 16 16 64. அப்போ 64 தான் மீசிமா. அந்த 64 இங்கே போட்டுங்க. 64 இங்கே போட்டுட்டு ஒரு கோடு போட்டுங்க. இப்படிதான் போட்டுக்கணும். பதிவெல்லாம் பாருங்க, எல்லா கணக்கும் போட்டிருப்பேன். ஆட்கள், வேலை எல்லாத்துலேயும் மீசிமா எடுத்து எப்படி கூட்டுறது பின்னத்தைன்றது தெரிஞ்சுங்க. இந்த 64 காமன் இல்லையா? இந்த 3 நம்பருக்கும் காமன் மீசிமா 64. அப்போ இந்த 64 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தா 4 16 4 64. அந்த 16 இந்த மேலே 1ஆல் பெருக்கணும். இப்போ 16 1 16 ப்ளஸ் அடுத்தது இந்த 64 16ஆல் வகுக்கணும். வகுத்தா 4 16 64. அந்த 4ஆல் இந்த 1 பெருக்கணும். 4 1 4 போட்டிங்களா? ப்ளஸ் அடுத்தது இந்த 64ஆல் வகுத்தா 1 தான். அப்போ இந்த 1 போட்டுங்க. அவ்வளோதான். வச்சிங்களா? இப்படி தான் ஒரு பின்னத்தை கூட்டணும்னா இங்கே பகுதி காமனாக இருந்தால் கூட்டிடலாம். இங்கே 4 4 4 இருந்தால் கூட்டிடலாம். ஆனால் வெவ்வேறு என்ன இருக்கும்போது எல்சிஎம் எடுத்து சுருக்கணும். அப்போ சுருக்குங்க. இங்கே பாருங்கள், 16 4 20 21 21 21 வகுத்தல் 64. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? இன்ட்டு 1 1ஆல் பெருக்கினாலும் அதே வேல்யூ தான். அப்போ 21 வகுத்தல் 64 இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி 21 வகுத்தல் 64 தான் ஆன்சர். அதனால் இந்த மேக்ஸ் சில பேர் நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்க. ஆனால் மேக்ஸ் கஷ்டம் இல்லைம்மா, இருக்கிறதுலே ஈஸி. ஒரு 10 ஃபண்டமெண்டல் ஸ்டெப் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 25 கேள்வி போட்டுடலாம். ரொம்ப இந்த 25 கேள்வி இந்த 2025 குரூப் 4 மேக்ஸ் வெரி வெரி ஈஸி. எல்லாமே ஈஸி தான். பர்சன்டேஜ் எல்லா தலைப்புலையும் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றுமே கஷ்டம் இல்லை. அதனால் மேக்ஸை கற்றுக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட கொடுத்தா கூட இந்த குரூப் 4 வேலையை வாங்க முடியாது. இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வழியே இல்லை.
அந்த கான்ஸ்டியூஷன் படி தேர்வு நடத்தி தான் அந்த போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை. நீங்கள் யாரும் கடவுளே வந்தால் கூட இன்னைக்கு வந்து இந்த குரூப் 4 வேலையை வாங்க முடியாது. அதனால் தொடர்ந்து படிங்க. என்னுடைய இந்த மனோ கோச்சிங் சென்டரை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 அப்படின்னு தான் ஆயிடுச்சு, பேர் வாங்கிட்டோம். ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் நான் உண்மையை சொல்கிறேன், உண்மையை செய்கிறேன், அவ்வளோதான். சிலபஸை கையில் கொடுத்துட்றேன். சிலபஸில் சொல்லப்பட்ட பாட புத்தகத்தை தான் ஒவ்வொரு ரிவிஷன்லையும் புக்கு தான் நடத்துவேன். சும்மா ஏதோ நோட்டை வச்சுக்கின்னு 3 வருஷத்துக்கு முன்னே நடத்தின நோட்டை வச்சுலாம் நடத்த மாட்டேன். இன்னைக்கு இந்த ரிவிஷனா அப்பயும் புக்கு தான். இதே தேர்வுக்கு அடுத்த ரிவிஷனா அதுவும் புக்கு தான். அப்போ ஒவ்வொரு வார்த்தை மாறி மாறி வரும். சில பாயிண்ட் நான் சொல்லினே இருப்பேன். அதுபோல் நிறையா வரும். இங்கே மனோ கோச்சிங் சிந்தாமணி பொறுத்த வரையில் நாளன்னைக்கு திங்கட்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை குரூப் 2 கால் ஃபர் தெரியுமா? ஜூலை 15 குரூப் 2 கால் ஃபர் மினிமம் ஒரு 2000 போஸ்டிங் வரும்போது அதுக்கும் கிளாஸ் போடுறோம். அது வந்து திங்கள் டு வெள்ளி ஃபுல் டே 10 to 5. அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 எக்ஸாமு, ஜூலை 15 கால் ஃபர். அடுத்தது வந்து ஆகஸ்ட் 2 சனி ஞாயிறு ஃபுல் டே 10 to 5 10 மாத பயிற்சி குரூப் 4 போடுறேன். ஏன்னா இது வில்லேஜ், சிந்தாமணின்றது வில்லேஜ். குரூப் 4 தான் நிறைய கூட்டம் வரும். அதனால் 3 தடவை ரிவிஷன் பண்ணுறேன். இந்த 10 மாதத்தில் குரூப் 4 சிலபஸ் A to Z 3 தடவை ரிவிஷன் பண்ணி 100% வெற்றி கொடுக்க போகிறேன். 100% வெற்றி கொடுக்க போகிறேன். அதனால் குரூப் 4 பயிற்சிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் சிலபஸில் உள்ளபடி காலை 10 to 11 மேக்ஸ், எவ்ரிடே மேக்ஸ்மா. நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா 10 மணி டெய்லி 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸ். எனக்கு மேக்ஸே படிக்கலை, நான் 10வது +2 மேக்ஸ் படிக்கலைன்னா கூட கற்றுக்கலாம். அந்தளவுக்கு பேசிக் சொல்லி தருவேன். 10 to 11 மேக்ஸு, 11 to 1 பொதுத்தமிழ், 1 to 2 லஞ்ச் டைமு, திரும்ப 2 to 5 பொது அறிவு. எல்லாமே விரிவாக நடத்துகிறேன். அடுத்து 2026 ஜூனுக்கு உண்டான பயிற்சியை இப்போ ஆகஸ்ட் 2 சனி ஞாயிறு வகுப்பாக போடுறேன். வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறத படிங்க. நான் என்னென்ன சொல்லணும், என் மைண்டில் என்ன இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த காலத்தில் நீங்கள் அது ஜென்ஸாக இருக்கட்டும், ஒரு அன்மேரிடு டீனேஜ் கேர்ளாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு வேலை என்பது இந்த கலியுகத்தில் உங்களுக்கு கம்பல்சரி வேணும். ஏன்னா பொருளாதாரம் நீங்கள் சொன்னாங்கன்னா அது பிரித்து பாருங்கள். பொருள் ப்ளஸ் ஆதாரம். பொருளாதாரத்தை பிரிச்சோம்னா பொருள் ப்ளஸ் ஆதாரம். ஏன்னா ஒருவனுக்கு பொருள் தான் ஆதாரம். நீ நிம்மதியாக வாழணும், சுதந்திரமாக வாழணும்னாலும் வேணும், அடிப்படை தேவைக்காக பொருளாதாரம் வேணும். இல்லைன்னா போராட்ட வாழ்க்கையாகிடும். அதனால் அந்த பொருளாதாரத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆடம்பர வாழ்க்கையிலட்டால் கூட ஒரு தேதியான மந்த்லி எண்டு தேதி வந்தால் ஒரு வருமானம் வருது. அதை வச்சுக்கின்னு கொஞ்சம் உழைக்க, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு தான் கிடைச்சா நிற்கும், கஷ்டப்படாமல் வர்றது நிற்காதுன்ற மாதிரி. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த பதிவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் இதே கணக்கு, இந்த யூனியனில் ஒரு 3 கணக்கு போடுறேன். இதே 2025 குரூப் 4 எக்ஸாமை பார்த்து கற்றுக்குங்க. நன்றி.